Following their band, the naval marching contingent, 144 smart personnel marching shoulder to shoulder. நேவியை சேர்ந்த கடற்படையை சேர்ந்த 144 வீரர்கள் கம்பீரமாக பீடுநடை போடக்கூடிய காட்சி லெப்டினன்ட் கமாண்டர் சாஹில் அலுவாலியா தலைமையில் இந்திய கடற்படையை சேர்ந்த வீரர்கள் அணிவகுக்கக்கூடிய காட்சி. இந்திய கடற்படையுடைய அலங்கார ஊர்தியும் இடம்பெற்றிருக்கிறது. INS சூரத், INS நீல்கிரி, இந்திய கடற்படையுடைய அதிநவீன நீர்மூழ்கிகள், INS வர்கீஸ் உள்ளிட்ட அதிநவீன இந்திய கடற்படையுடைய உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இந்திய கடற்படையுடைய அலங்கார அணிவகுப்பு நடக்கக்கூடிய காட்சி இவை. போர் கப்பல்கள் வடிவமைப்பில் இந்தியா முன்னேறி வருகிறது, தற்சார்பு அடைந்து வருகிறது என்பதை தீமாக கொண்டு இந்திய கடற்படையுடைய அணிவகுப்பு இடம்பெற்றிருக்கிறது. இப்ப நம்ம திரையில பார்ப்பது காட்சிகள் உணர்த்துவது போலவே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய வான்படையுடைய சாகசங்கள், பேஸ் ஃபார்மேஷன் உள்ளிட்ட சாகசங்கள் வான்ல நடைபெற, தரையில இந்திய வான்படையுடைய 144 வீரர்கள், 4 அதிகாரிகள் தலைமையில, குறிப்பாக ஸ்குவாட்ரன் லீடர் மகேந்திர சிங் தலைமையில பேண்ட் வாத்தியங்கள் முழங்க செல்லக்கூடிய காட்சி. வான்படை வீரர்கள் கர்த்தவிய பாதையில அணிவகுக்க, அவர்களுக்கு மேலே வான்படை சாகசமும் பேஸ் ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள், அதுவும் அரங்கேறி வருகிறது. Marching contingent comprising 4 officers and 144 airmen. The contingent commander, squadron leader Mahendra Singh Gorati, with Flight Lieutenant Nepo Morengatham, Flight Lieutenant Nepo, squadron leader Mahendra Singh உள்ளிட்டோர் முன்னடந்து செல்ல, 144 வான்படை வீரர்கள் சாகசமாய் நடந்து செல்ல, இந்திய வான்படையுடைய MiG 29 ரக விமானங்கள் வானத்தில் சாகசம் நடத்திய காட்சிகளையும் இந்தோனேசிய தலைவர், இந்த நாளுடைய சிறப்பு விருந்தினர் பிரபவோ சுபியான்டோ இந்த அணிவகுப்பை பிரமிப்போடு பார்க்கக்கூடிய காட்சிகள் இவை. तीनों सेनाओं के संयुक्त ऑपरेशन को दर्शाती डिपार्टमेंट ऑफ मिलिट्री अफेयर्स की ये झांकी तीनों सेनाओं के समन्वय और एकीकरण को बढ़ावा देने वाले विजन 2047 दृष्टिकोण को साकार करते हुए पहली बार ये झांकी गणतंत्र दिवस परेड में शामिल हो रही है. यहाँ तीनों सेनाओं का जॉइंट ऑपरेशन रूम देखा जा सकता है. முப்படைகளுடைய ஜாயிண்ட் ஆபரேஷன் ரூம், முப்படைகளுக்கு தனித்தனி தளபதிகள், தனித்தனி பிரிவுகள் இருந்தாலும் 3 படைகளும் ஒருங்கிணைவதன் அவசியம் முதற்கொண்டு இந்த ஒருங்கிணைப்புக்கான கூடுதல் நடவடிக்கைகளை நாடு மேற்கொண்டு வருகிறது. இந்த முப்படைகளுடைய ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ் ரூம் நீங்க பார்க்கலாம், இப்போ சுத்துது பார்த்தீங்களா, ஒன்று கடற்படை, இன்னொன்று வான்படை மற்றும் இராணுவத்துடைய முப்படைகளுடைய ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ் ரூமை குறிக்கக்கூடிய 3 பிரிவுகளையும், நீர், நிலம், ஆகாயம், இவற்றிலெல்லாம் எப்படி இந்திய பாதுகாப்பு படை பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்பதை விளக்கும் வகையிலான அணிவகுப்பு இது. डिप्टी कमांडेंट नविता ठकरान के नेतृत्व में भारतीय तटरक्षक बल का मार्चिंग दस्ता हमारे समुद्रों के प्रहरी 154 जहाज और இப்ப நம்ம திரையில பார்ப்பது கடலோர காவல் படை 7000 किलोमीटर समुद्री सीमा की निगरानी நமது கடற்பரப்பை காக்கக்கூடிய பிரிவு, கடலோரத்துக்கு காவலாக இருக்கக்கூடிய படைகள், அதனது அணிவகுப்பையும் நம்ம திரையில பார்க்கிறோம்.
And here comes the tableau of the Indian Coast Guard led by Commandant Sonia Singh and Commandant Sadhana Singh. Focuses on coastal security and maritime search and rescue. Under the theme கடலோர Swarnim பாதுகாப்புல கரைகளுடைய பாதுகாப்புல அந்நியர்கள் புகாம இருக்க நமது கடல் எல்லைகளை பாதுகாக்க இதிலெல்லாம் கடலோர காவல் படை கடற்படையோடு சேர்ந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுகிறது. அதனது சாதனைகளை விளக்கக்கூடிய அலங்கார ஊர்திகளும் அதனது அணிவகுப்பையும் நம்ம திரையில பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.